இந்த யூனிட் 1ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வெக்டர் அப்படின்றது வந்து என்னது இட் இஸ் நாட் ஒன்லி மேக்னிட்யூட் அண்ட் டைரக்ஷன் இட் should also satisfy law of addition ஓகேவா. அடுத்த செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு வெக்டர் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த வெக்டரோட மேக்னிட்யூட் எப்படி கண்டுபிடிக்கிறது ரூட் ஆஃப் இண்டிவிஜுவல் காம்பனன்ட்ஸோட ஸ்கொயர் சம்மேஷன் ஓகேவா. அடுத்தது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு வெக்டர் எடுத்துக்கோங்க பி வெக்டர் விச் ஹேஸ் எக்ஸ் அண்ட் ஒய் காம்பனன்ட் ஒன்லி. இதோட எக்ஸ் காம்பனன்ட் வந்து என்னது எக்ஸ், ஒய் காம்பனன்ட் வந்து என்னது ஒய் ஓகேவா. ஸோ அப்போ அது ரெண்டுத்துக்கு இடையில இருக்கக்கூடிய தீட்டா அந்த பர்டிகுலர் வெக்டரோட ஆர்குமெண்ட் அப்படின்றது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஃபை இஸ் ஈக்குவல் டு tan inverse ஆஃப் ஒய் பை எக்ஸ் ஓகேவா. அடுத்தது யூனிட் வெக்டர் பர்டிகுலர் வெக்டர் ஏ வெக்டர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன செய்யணும் that வெக்டர் டிவைடட் பை அந்த வெக்டரோட மேக்னிட்யூட் கண்டுபிடிச்சு டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதான் வந்து என்னது யூனிட் வெக்டர். இந்த யூனிட் வெக்டரோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் ஏ வெக்டரோட டைரக்ஷனாக இருக்கும். அது மாதிரி இதனுடைய மேக்னிட்யூட் எடுத்தோம் அப்படின்னா என்னவா இருக்கும் இதனுடைய மேக்னிட்யூட் will be equal to 1 ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு மேக்னிட்யூட் எடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே இருக்கிறது மேக்னிட்யூட் எடுப்பீங்க மேக்னிட்யூட் அப்படின்னா இந்த மேக்னிட்யூட் will cancel finally answer is 1 ஓகேவா. அடுத்தது டாட் ப்ராடக்ட்டோட ரிசல்ட் வந்து என்னது ஸ்கேலார், கிராஸ் ப்ராடக்ட்டோட ரிசல்ட் வந்து என்னது வெக்டர் ஓகே. இதுக்கு ஃபார்முலா வந்து என்னது ஏபி காஸ் தீட்டா, இதுக்கு ஃபார்முலா வந்து என்னது ஏபி சைன் தீட்டா அண்ட் என் கேப் அப்படின்றது என்னது அந்த நம்ம கிடைக்கக்கூடிய ரிசல்டன்ட் வெக்டரோட டைரக்ஷன் ஷுட் பி போத் பெர்பெண்டிகுலர் டு ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் ஓகேவா. அடுத்தது ஃபிஃப்த் பாயிண்ட் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பி வெக்டர் ஆன் ஏ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு என்னது பி காஸ் தீட்டா. அந்த டயக்ராமேட்டிக்காக போட்டோம் அப்படின்னா ஞாபகம் இருக்கா ஏ டாட் பி டிவைடட் பை ஏ வெக்டர் சாரி ஏ அப்படின்றது என்னது மேக்னிட்யூட். இப்போ சிக்ஸ்த் பாயிண்ட் பாருங்க சிக்ஸ்த் பாயிண்ட் அப்படின்றது என்னது parallelogram law. ஸோ ஒரு வெக்டர் ஏ வெக்டர் எடுத்துக்கோங்க அடுத்து வெக்டர் பி எடுத்துக்கோங்க இது ரெண்டோட ரிசல்ட் வந்து எப்படி இருக்கும் it will be this one. இது c அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா c அப்படின்றது என்னது a plus b வெக்டர். ஸோ a வெக்டர் இது b வெக்டர் ரிசல்டன்ட் c is equal to என்னது ரூட் ஆஃப் a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab cos தீட்டா. இதில் ஆக்சுவலாக வந்து இந்த காஸ் தீட்டா அப்படின்றது வந்து என்னது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து என்னது இட் இஸ் நாட் திஸ் தீட்டா ஏக்கும் சிக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் கிடையாது ஏக்கும் பிக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள். இதில் நிறைய கேசஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0 வந்து என்னது அடுத்து தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரின்னு இருந்துச்சுன்னா என்னது அதுக்கப்புறம் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி இருந்துச்சு அப்படின்னா என்ன அப்படின்றத நீங்கள் அதுக்கடுத்து டெரைவ் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகேவா. ஹாய் நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய யூனிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோஆர்டினேட் சிஸ்டம். 3 கோஆர்டினேட் சிஸ்டம் பார்க்கணும் நம்ம. ஒன்று வந்து கார்ட்டீசியன் அல்லது ரெக்டாங்குலர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து வந்து சர்க்குலர் சிலிண்டர். தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெரிக்கல் ஓகேவா. நம்ம இது வரைக்கும் பழகி இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா EMT முன்னாடி படிக்கலை அப்படின்னா நீங்கள் கார்ட்டீசியன் அல்லது ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் சிஸ்டத்தில் வந்து நீங்கள் பழகி இருந்திருப்பீங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த மூணையுமே பார்க்கணும். பிகாஸ் இப்போ ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம் வந்து கார்ட்டீசியனில் செய்கிறப்போ ரொம்ப லென்த்தியாக இருக்கும். மேபி ஸ்பெரிக்கலில் செஞ்சிங்கன்னா ஒரு 2-3 ஸ்டெப்லேயே சால்வ் ஆகிற மாதிரி இருக்கும். அல்லது வந்து ஸ்பெரிக்கலில் செய்கிற ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் சிலிண்ட்ரிக்கலில் பண்ணீங்க அப்படின்னா மேபி ஒரு 1 or 2 லைன்ஸ்லேயே அது சால்வ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளத்தை நீங்கள் 3 சிஸ்டத்தில் என்ன வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் அந்த சிமிட்ரியை பொறுத்து நீங்கள் எதை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றது உங்களுக்கு ப்ராப்ளம் ஈஸியாக சால்வ் ஆகிறதுக்கான ஒரு டூல் ஓகேவா. ஸோ அப்போ அதனால் அதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது நான் சொல்லலை. பட் இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது என்ன அப்படின்றத பார்த்துடலாம். அதுக்கடுத்து போகலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த கான்செப்ட் வந்து நீங்கள் சர்க்யூட் தியரி படித்தாலும் சரி அல்லது எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸ் படித்தாலும் சரி அல்லது காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை பற்றி படித்தாலும் சரி மேத்தமெட்டிக்ஸ்லேயே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது ஓகேவா. நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அந்த பர்டிகுலர் காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ஆக்சுவலாக என்ன இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வேல்யூ வந்து இந்த பாயிண்ட்டை வந்து 3,4 அப்படின்னு எடுத்துக்கோங்க ஓகே. விச் மீன்ஸ் 1 2 3 எக்ஸ் ஆக்சிஸில் 3 ஒய் ஆக்சிஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 2 3 4 ஓகே. ஸோ அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 3 + 4i இது வந்து ரியல் ஆக்சிஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது இமேஜினரி ஆக்சிஸ் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. அல்லது வந்து நம்ம இங்கே படிக்கக்கூடிய ஜியாமெட்ரியிலே வந்து கார்ட்டீசியன் கோஆர்டினேட்டில் வந்து மேபி வந்து 3i வெக்டர் அப்புறம் 4j வெக்டர் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் ஓகேவா 2D டைமென்ஷனில். இப்போ நான் எனக்கு என்ன சேலஞ்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் தி ஆர்குமெண்ட் அல்லது நேற்று நம்ம பார்க்குறப்ப வாட் இஸ் தி ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம் ஓகேவா. இப்போ ஃபஸ்ட்டில் வந்து பாருங்கள் இதோட ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறது 3,4க்கு 0லேருந்து இதுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிடணும். வாட் இஸ் த லென்த்து 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் அதுக்கு ரூட் எடுக்கணும். அப்போ அது எவ்வளோ வரும் 5. இந்த லென்த் எவ்வளோ இருக்கும் 5 இருக்கும். வாட் இஸ் தி ஆங்கிள் ஜென்ரலாக நம்ம ஆங்கிள் எப்படி டிஃபைன் பண்ணோம்னா த்ரூ அவுட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க ஓகேவா. ஸோ இப்போ இந்த இடத்துல ஆங்கிள் என்னது 0 1 டிகிரி 2 டிகிரி 45 டிகிரி 90 டிகிரி
அடுத்து வந்து என்னது 120 அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இங்கே வந்து எவ்வளவு 180 டிகிரி. ஓகேவா? ஸோ இப்போ ஆங்கிள் அப்படின்றத நம்ம எதை வச்சு சொல்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸை ரெஃபரன்ஸாக வச்சு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அதே மாதிரி இது வந்து என்னது பாசிட்டிவ் ஏஎக்ஸ் டைரக்ஷன், இது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் ஏஎக்ஸ் டைரக்ஷன், இது ப்ளஸ் ஏஒய் டைரக்ஷன். இந்த டைரக்ஷன் ஜீரோலேருந்து இந்த டைரக்ஷன் வந்து என்னது மைனஸ் ஏஒய் டைரக்ஷன். அப்போ இந்த ஆங்கிள் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா திஸ் ஆங்கிள். ஓகே, இது எவ்வளோவா இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆங்கிள் வந்து எவ்வளோ இருக்கும்? திஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு tan theta is equal to எவ்வளோ வரும்? tan phi which is equal to y divided by x. y-ஓட வேல்யூ வந்து எவ்வளவு? 4, x-ஓட வேல்யூ வந்து எவ்வளவு? 3. ஸோ அப்போ phi is equal to எவ்வளோன்னு வரும்? tan inverse of 4/3 which is equal to 53.13 degree. ஓகேவா? ரைட். அடுத்தது இந்தது எல்லாருமே போட்டுருவீங்க ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில். இது வந்து என்னது குவாட்ரண்ட் நம்பர் 1, இது செகண்ட் குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்கிறோம், இதை தேர்ட் குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அடுத்தது இந்த வந்து ஃபோர்த் குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் வந்து என்னது எக்ஸும் பாசிட்டிவ் ஒய்யும் பாசிட்டிவ், செகண்ட் குவாட்ரண்ட்டில் வந்து என்னது எக்ஸ் நெகட்டிவ் ஒய் வந்து பாசிட்டிவ், தேர்ட் குவாட்ரண்ட்டில் எக்ஸும் ஒய் ரெண்டுமே நெகட்டிவ், ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் பாசிட்டிவ் அண்ட் ஒய் வந்து என்னது நெகட்டிவ். ரைட்டா? சரி, இப்போ இங்கே இன்னொரு பாயிண்ட் இருக்குது which means இந்த பாயிண்டோட பாயிண்ட் என்னவா இருக்கும்? -3,4. ரைட்டா? -3 + 4. ஓகே, இப்போ வாட் இஸ் த ஆங்கிள்? இப்போ ஆங்கிள் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆங்கிள் சொல்லக்கூடாது. ஓகே, ஆங்கிள் அப்படின்றது என்னது, அல்லது ஆர்குமெண்ட் ஆங்கிள் அப்படின்றது என்னது? வித் ரெஃபரன்ஸ் டு பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ ஆங்கிள் அப்படின்றத நீங்கள் என்னன்னு சொல்லணும்? இந்த ஆங்கிள். வாட் இஸ் திஸ் ஆங்கிள் அப்படின்றத பார்க்கணும். ஸோ பட் இப்போ நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் கண்டுபிடிச்சிட்டு தட் பர்டிகுலர் ஆங்கிள் இங்கேருந்து, அதாவது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு எவ்வளவு? 180 டிகிரி. ஸோ அப்போ இந்த ஆங்கிள் கண்டுபிடிச்சிட்டு 180 மைனஸ் தட் பர்டிகுலர் ஆங்கிள்னு போட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான ஆங்கிள் கிடச்சிருமா? ஸோ அப்போ இந்த ஆங்கிள் அப்படின்றது எவ்வளவு? இது வந்து இப்போதைக்கு தீட்டா அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்னன்னு வரும்? திஸ் வேல்யூ, தட் இஸ் y டிவைடட் பை எக்ஸ். ஓகே, அப்போ எவ்வளோ ஆன்சர் வரும்? தீட்டா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் திஸ் y. இதோட லென்த் வந்து எவ்வளவு? அதே மாதிரி இங்கே என்னென்னு போட்டக்கூடாது, கால்குலேட்டரில் போடுறப்போ மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. இதோட மேக்னிடியூட் வந்து எவ்வளவு? 4. இதோட மேக்னிடியூட் வந்து எவ்வளவு? 3. ரைட்டா? 4/3. வாட் இஸ் ஆங்கிள்? இப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு 53.13. பட் நமக்கு தேவையான 5 அப்படின்றது என்னது? 180 மைனஸ் திஸ் தீட்டா. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 180 மைனஸ் 53 அப்படின்றது. ஸோ மை 5 which is reference to positive x axis is equal to 180 degree minus இங்கே வந்திருக்கக்கூடியது இந்த ஜெனரிக் ஃபார்முலா எழுதுனா எப்படி எழுதலாம்? tan inverse of y by x. ஓகேவா? ரைட். இப்போ இந்த இடத்துல தான் நம்மளுடைய பாயிண்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ நீங்கள் சயின்டிஃபிக் கால்குலேட்டரில் யூஸ் பண்ணுறீங்க, இதெல்லாம் 180 மைனஸ் பண்ணணுமா 180 ப்ளஸ் பண்ணணுமா அப்படின்ற எந்த டவுட்டும் தேவையில்லை. ஜஸ்ட்டு -3 ப்ளஸ் 4i அப்படின்னு சொல்லி போட்டு காம்ப்ளெக்ஸ் மோடில் போட்டுட்டு -3 ப்ளஸ் 4i அப்படின்னு சொல்லி போட்டாலே நீங்கள் அதுக்கடுத்து ஷிஃப்ட் அமைக்கி அந்த ஆர்குமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபங்க்ஷன் நமக்கு நீங்கள் அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? மேனுவலாக செய்கிறப்ப அல்லது உங்கள் கையில் வந்து சயின்டிஃபிக் கால்குலேட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்? இந்த தீட்டா வந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு சைன் தீட்டா காஸ் தீட்டா ஃபங்க்ஷன் மட்டும்தான் இருக்கக்கூடிய கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறீங்க, அல்லது வந்து கால்குலேட்டர் அலோவ் பண்ணாத எக்ஸாமுக்கு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு ஃபஸ்ட்டு ஃபைண்ட் திஸ் ஆங்கிள், தென் நீங்கள் என்ன செய்யணும்? 180லேருந்து இந்த இதை மைனஸ் பண்ணணும். ரைட்டா? சரி, இது செகண்ட் குவாட்ரண்ட் முடிஞ்சது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த டைரக்ஷனை மெஷர் பண்ணுறதை நம்ம என்னென்னு சொல்கிறோம்? பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டைரக்ஷனில் மெஷர் பண்ணுறதை நம்ம என்னென்னு சொல்கிறோம்? நெகட்டிவ் அப்படின்னு போட்டணும். உதாரணத்துக்கு இப்போது இப்படி ஒரு லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். வாட் இஸ் திஸ் ஆங்கிள்? இப்போ இது ரெண்டுமே இந்த ஆங்கிள் சேம்னு வச்சுக்கோங்க. இதை நம்ம என்னென்னு சொல்லலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சம் 10 டிகிரி. ஓகே, இதை நம்ம என்னென்னு சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா -10 டிகிரி அப்படின்னு சொல்லலாம். அல்லது வேறு எப்படி சொல்லலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் எவ்வளோ வரும்? இது 10 டிகிரி தான் அப்படின்னா இங்கேருந்து இது வரக்கூடிய ஆங்கிள் எவ்வளோ இருக்கும்? 350 இருக்குமா? ஸோ அப்போ இந்த -10 டிகிரி எப்படியும் சொல்லலாம் ப்ளஸ் 350 டிகிரி அப்படின்னு சொல்லலாம். பட் சயின்டிஃபிக் கால்குலேட்டரில் போடுறப்போ வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 350 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டாது. எல்லாமே எப்படி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 180 ரேஞ்சுக்குள்ளே வர்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது காட்டுறப்ப என்னென்னு சொல்லலாம்? 10 டிகிரி அப்படின்னு சொல்லலாம், அல்லது
350 டிகிரி. இதில் எந்த வேல்யூவை காட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த 10 டிகிரியை காட்டும். இது ரெண்டில் எந்த வேல்யூவை காட்டும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா -10 டிகிரி அப்படின்றத காட்டும். ஸோ 180 டிகிரிக்கு உள்ளே இருக்கிற மாதிரி மேக்னிடியூட் இருக்கிற மாதிரி காட்டிட்டு அது இப்படி இருந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவ்னு காமிக்கும், இப்படி இருந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி காமிக்க போது அந்த அப்சல்யூட் வேல்யூ வந்து எப்படி இருக்கும் 180க்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். ரைட், இப்போது இதே மாதிரி இந்த ஆங்கிள் நம்ம என்னென்னு சொல்லலாம், இது வந்து 53. ஸோ அப்போ இங்கேருந்து எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து வரக்கூடிய ஆங்கிள் வந்து எவ்வளவு 126 வருமா. இது 180 மைனஸ் இது வந்து 53.13. ஸோ ஆன்சர் வந்து எவ்வளவு my 5 is equal to 126.87 டிகிரி. ஓகே, பாசிட்டிவ். இதே இதை நம்ம எப்படின்னு சொல்லலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் இருந்து இது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள், அப்போ இது வந்து எவ்வளவு, இது தீட்டா, இது வந்து எவ்வளவு 180 ப்ளஸ் தீட்டா அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அப்போ தீட்டா 5 is equal to எப்படின்னு சொல்லலாம் 180 ப்ளஸ் 53.13 மைனஸ். ஏன் மைனஸ் போடுறோம், பிகாஸ் நம்ம எதை பாசிட்டிவ் ரெஃபரன்ஸாக எடுத்துருக்கிறோம், ஆன்டி கிளாக் வைஸாக இருக்கக்கூடிய பாசிட்டிவ் ரெஃபரன்ஸாக எடுத்துருக்கோம். அப்போ இந்த ஆங்கிள் வந்து எவ்வளோ வரும், சம் 233.13 மைனஸ். ஓகேவா. ஸோ அப்போ 126 அப்படின்றத 126 அப்படின்னு சொல்லலாம், அல்லது வந்து எப்படி சொல்லலாம் -233 அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதில் வந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 360 கிடைக்கும். ஓகேவா. அல்லது இது ரெண்டோட மேக்னிடியூடை வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா 360 கிடைக்கும். 126 ப்ளஸ் 233 போட்டிங்க அப்படின்னா 360 டிகிரி கிடைக்கும். ஸோ அப்போது நீங்கள் சால்வ் பண்ணுறப்போ கொஞ்சம் கவனமாக பண்ணணும், வித் ரெஃபரன்ஸ் டு பாசிட்டிவ் ஆக்சிஸ் எப்பயுமே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அடுத்தது இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா வாட் இஸ் த ஆங்கிள், this is the angle. பாசிட்டிவ்ல சொன்னீங்க அப்படின்னா this angle, நெகட்டிவ்ல சொல்றீங்க அப்படின்னா this angle சொல்லிட்டு நெகட்டிவ் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கணும். ரைட்டா. ரைட், அடுத்து தேர்ட் வந்து பாருங்க. தேர்ட்ல வந்து என்னது, இது செகண்ட் குவாட்ரண்ட் முடிஞ்சதா, செகண்ட் குவாட்ரண்ட் ப்ராப்ளம் சால்வ்டு. தேர்ட் குவாட்ரண்ட்ல பாருங்க, தேர்ட் குவாட்ரண்ட்ல அந்த கோஆர்டினேட் வந்து எவ்வளவு -3, -4. வாட் இஸ் த ஆன்சர், this theta, this particular theta is equal to என்னது, this theta is equal to tan inverse of this height. இது வந்து எவ்வளவு 4, that is y divided by x. நமக்கு தேவைப்படக்கூடியது வந்து என்னது, இந்த ஆங்கிள், இந்த பர்டிகுலர் ஆங்கிள் வேணும். அப்போ நம்ம ஆன்சர் என்ன செய்யணும் 180 ப்ளஸ் இந்த பர்டிகுலர் ஆங்கிள். இப்போ my 5 is equal to 180 டிகிரி ப்ளஸ் tan inverse of y by x. இப்போ இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் சொன்னேன் இல்லையா, இந்த பாயிண்ட்டையும் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறதையும் கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. ஒரே ஒரு விஷயம் மட்டும் வச்சுக்கோங்க, ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன், பாசிட்டிவ் ரெஃபரன்ஸ். ஓகேவா. தீட்டா 5. ஓகேவா. அடுத்து இந்த ஆங்கிள் இருந்துச்சு அப்படின்னா இங்கேருந்து இது வரைக்கும் வந்து 5 அப்படின்ற மாதிரி போடுறோம். ஸோ வாட் இஸ் ஆன்சர் 180 ப்ளஸ் இந்த ஆங்கிள் வந்து நமக்கு எவ்வளோ தெரியும் 53.13. அதே மாதிரி இந்த இடத்துல மைனஸ் ப்ளஸ் அப்படின்ற மாதிரி போட்டுற வேண்டாம். இங்கே வந்து என்னது, தீஸ் ஆர் அப்சல்யூட் வேல்யூஸ், அதனுடைய மேக்னிடியூட மட்டும் தான் போடுறோம். பிகாஸ் அந்த மைனஸ் ப்ளஸ் எல்லாம் எது ஹேண்டில் பண்ணுது, இந்த 180 டிகிரி அப்படின்றது ஹேண்டில் பண்ணுது. ஸோ வாட் இஸ் ஆன்சர் 5 is equal to 233.13 டிகிரி. அப்போ இந்த ஆங்கிள் நம்ம எப்படின்னு சொல்லலாம் 233.13 அப்படின்னு சொல்லலாம், அல்லது இந்த டைரக்ஷனில் சொல்கிறீங்க அப்படின்னா என்ன சொல்லலாம், which is equal to -126.87 அப்படின்னு சொல்லலாம். ஐ ப்ரிஃபர் திஸ் மெத்தட். ஓகேவா. இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க, பிகாஸ் எல்லாமே பாசிட்டிவாக வருதா. இது வந்து என்னது 53, இங்கே 53, அடுத்து இங்கே வந்து எவ்வளவு 126, அடுத்து இங்கே வந்து என்னது 233. கால்குலேட்டரில் போடுறப்ப மட்டும் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. தீஸ் டூ வேல்யூஸ் ஆர் ஈக்குவல், 126 அல்லது 233 அப்படின்றது ஈக்குவல். இங்கே அதே மாதிரி 233 அப்படின்னாலும் -126 அப்படின்னாலும் சேம் வேல்யூ. அடுத்து ஃபோர்த் குவாட்ரண்ட் வரலாமா, தேர்ட் குவாட்ரண்ட் முடிஞ்சது இல்லையா, ஃபோர்த் குவாட்ரண்ட் வாங்க. ஓகே. ஸோ 3 -4j அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. ஓகே. அது மேபி காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கலாம், அல்லது நம்ம EMTயில் படிக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டாக இருக்கலாம். அப்போ அதனுடைய ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறது, ஃப்ரம் ஹியர் டு ஹியர், திஸ் ஆங்கிள். ஓகேவா. அப்போ என்ன வரும், இந்த பர்டிகுலர் ஆங்கிளில் இருந்து நான் 360 மைனஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு தேவையானது கிடச்சிருமா. ஸோ இப்போ வாட் இஸ் தி வேல்யூ இங்கே தெரியும் பாருங்கள். ஸோ திஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு, இந்த தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், ஆப்போசிட் சைட் டிவைடட் பை அட்ஜசன்ட் சைடு. ஸோ அப்போ tan தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஃபோர்த் குவாட்ரண்ட்டுக்கு சொல்கிறேன்ப்பா. அப்போ இதோட லென்த் வந்து எவ்வளவு 4 divided by 3. ஸோ அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு tan inverse of
4/3 which is equal to 53.13. நமக்கு தேவையானது என்னது? நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இந்த ஆங்கிள் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். நமக்கு தேவையான ஆங்கிள் வந்து எவ்வளவு? இங்கேருந்து இது திஸ் ஆங்கிள் தான் நமக்கு தேவையான ஆங்கிள். ஸோ அப்போ ஃபை இஸ் ஈக்குவல் டு என்னன்னு வரும்? ஃபை இஸ் ஈக்குவல் டு 360 டிகிரி மைனஸ் திஸ் வேல்யூ 53.13. ரைட்டா? ஸோ அப்போ வாட் இஸ் த ஆன்சர்? 360 டிகிரி எப்படி எழுதலாம்? 0 டிகிரி எப்படி எழுதலாமா? ஸோ வாட் இஸ் ஆன்சர்? மைனஸ் 53.13. அல்லது நீங்கள் 360 வச்சு தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா இப்போ 307 வருமா? 307 அப்படின்ற மாதிரி வருமா? எப்படியும் வச்சுக்கலாம். ஓகேவா? புரியுது என்ன சொல்கிறேன் அப்படின்றது? ஓகே. ஸோ அப்போ என்ன ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் ஆன்சர் என்னது வந்துச்சு? 5 இஸ் ஈக்குவல் டு இது வந்து என்னது? 3 + 4j. அடுத்தது வந்து என்னது? செகண்ட் குவாட்ரண்ட்டில் -3 + 4j. தேர்ட் குவாட்ரண்ட்டில் -3 - 4j. ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் 3 - 4j. இதோட ஆர்குமெண்ட் எவ்வளோ வந்துச்சு? ஆர்குமெண்ட் அப்படின்றது என்னது? போலார் ஃபார்முலா சொல்லக்கூடியது. திஸ் இஸ் r at an angle phi அப்படின்னு சொல்கிறோம். இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? ஆர்குமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதோட ஆங்கிள் எவ்வளோ வந்துச்சு? இதோட ஆர்குமெண்ட் எவ்வளோ வந்தது? 53.13. இதோட ஆர்குமெண்ட் வந்து எவ்வளோ வந்தது? செகண்டில் வந்து 126 வந்ததா? 126.87. இதை நம்ம எப்படியும் சொல்லலாம்னு பார்த்தோம். ஆர் இந்த டைரக்ஷனில் சொல்கிறீங்க அப்படின்னா -233.13. அடுத்தது தேர்டு இந்த இதில் எவ்வளோ வந்தது? 233 வந்ததா? 233.13. அல்லது இந்த டைரக்ஷனில் சொல்கிறீங்க அப்படின்னா எவ்வளோ சொல்லலாம்? -126. இது ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா? 126.87. அடுத்து ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் எவ்வளோ வந்தது? பாசிட்டிவ் ஃபஸ்ட்டு சொல்லிடுவோமா? 307 ஆர் 53 ஓகே. இதை ஞாபகம் வச்சுக்கணும். நம்மளுடைய கால்குலேட்டரில் எந்த வேல்யூ ஷோ பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா 53 காமிக்கும், 126 காமிக்கும். அடுத்து வந்து என்னது? இது வந்து என்னது? -126 அப்படின்னு காமிக்கும். அப்புறம் 53ன்னு காமிக்கும். என்ன காமிக்காது? 307 233 -233 அந்த வேல்யூஸ் வந்து காமிக்காது. 180 டிகிரிக்குள்ளே இருக்கிற மாதிரி காமிக்கும். ஓகேவா? இப்போது நம்மளுடைய டாப்பிக்குள்ளே வருவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கார்ட்டீசியன் கோஆர்டினேட் சிஸ்டம். அதை வந்து எப்படின்னு சொல்லலாம்னு பார்த்திங்க அப்படின்னா ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து சிலிண்ட்ரிக்கல், அப்புறம் வந்து என்னது? ஸ்பெரிக்கல் அப்படின்ற. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து என்னது? கார்ட்டீசியன் அல்லது ரெக்டாங்குலர். இதில் நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து எக்ஸ் ஆக்சிஸ், தட் இஸ் திஸ் டைரக்ஷன் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், அப்புறம் இது வந்து என்னது? இசட் ஆக்சிஸ். இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அல்லது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். நம்ம ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். த்ரூ அவுட் த கோர்ஸ் நம்ம எடுக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இது எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் தென் திஸ் இஸ் ஒய் ஆக்சிஸ், அப்புறம் இது வந்து என்னது? இசட் ஆக்சிஸ். அப்புறம் இதோட டைரக்ஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா திஸ் யூனிட் வெக்டர் டைரக்ஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏஎக்ஸ், இது வந்து எவ்வளவு? ஏஒய், அப்புறம் ஏஇசட். ஓகே. அதே போல் த்ரூ அவுட் த கோர்ஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கோஆர்டினேட் சிஸ்டம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்த்தோ நார்மல் சிஸ்டம். ஆர்த்தோ நார்மல் சிஸ்டம். ஓகே. ஆர்த்தோ நார்மல் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இதோட யூனிட் வெக்டர் வந்து என்னது? ஏஎக்ஸ் which is dot product with ay direction which is equal to answer வந்து எவ்வளவு? 0. ஸோ அப்போது ax dot ay or ay dot az or az dot ax ஆன்சர் வந்து எவ்வளவு? 0. சேமாக பண்ணிங்க அப்படின்னா ax டாட் ax ஆன்சர் வந்து எவ்வளோ வரும்? 1 அப்படின்னு வரும். இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா ஆன்சர் வந்து எவ்வளவு? தட் இஸ் ஆர்த்தோ நார்மல் சிஸ்டம். இன்கேஸ் தேர் இஸ் அ சிஸ்டம் விச் சாட்டிஸ்ஃபைஸ் திஸ் ax டாட் ay which is equal to 0, ax dot ax which is equal to some k which is not equal to 0. which is not equal to 0. அந்த வேல்யூ என்ன வேணா இருக்கலாம், 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், எனி வேல்யூ. அப்படி இருந்துச்சு இதை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா we say that is orthogonal system. ஆர்த்தோகனல் சிஸ்டம். அப்போ நம்மளுடைய கார்ட்டீசியன் கோஆர்டினேட் அப்படின்றது ஆர்த்தோ நார்மல் ஆர் ஆர்த்தோகனல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இட் சாட்டிஸ்ஃபைஸ் போத். ஏன்னா பிகாஸ் இப்போ இங்கே வந்து என்ன இருக்குது? 1 இருக்குது. ஆர்த்தோகனலை பொறுத்த வரைக்கும் என்ன 0 தான் இருக்கக்கூடாது. மற்ற எந்த வேல்யூ வேணா இருக்கலாம். 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஸோ இட் சாட்டிஸ்ஃபைஸ் போத். ஸோ இப்போ ஒரு பர்டிகுலர் எம்சிக்யூ கொஸ்டினில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆர்த்தோகனலும் கொடுத்துருக்காங்க, ஆர்த்தோ நார்மலும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் எதை சூஸ் பண்ணணும்? ஆர்த்தோ நார்மலாக சூஸ் பண்ணணும். இப்போ இன்கேஸ் ஆர்த்தோ நார்மல் அப்படின்ற மாதிரி இல்லாமல் வேறு ஏதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் எதை சூஸ் பண்ணணும்? ஆர்த்தோகனல் சிஸ்டம் அப்படின்றத சூஸ் பண்ணலாம். இப்போது நம்மளுடைய கார்ட்டீசியன் கோஆர்டினேட்டுக்கு வருவோம்.
இது x axis, y axis, z axis. There is a point P in space. ஓகேவா? இந்த பாயிண்ட் Pயை நீங்கள் எப்படி ரீச் பண்ணுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கே இருக்கீங்க, ஓகேவா? இந்த இடத்துக்கு நீங்கள் ரீச் பண்ணணும். ஓகே, எப்படி ரீச் பண்ணலாம்? டைரக்ட்லி யூ கேன் கோ ஹியர். ஓகே, which has the radius, sorry, which has the length of r. ஒரு பர்டிகுலர் லென்த் இருக்கலாம். இப்போது நீங்கள் ஆக்சிஸ் வழியாக அல்லது வந்து ஆக்சிஸுக்கு பேரலாக தான் நடக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் எப்படி போகலாம்? எக்ஸ் ஆக்சிஸில் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ், ஓகே, எக்ஸ் ஆக்சிஸ் வழியாக ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் ஒய் ஆக்சிஸுக்கு பேரலாக ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ், ஓகே, அடுத்து இசட் ஆக்சிஸுக்கு பேரலாக ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ், ஓகே, லைக் திஸ். ஓகேவா? அப்போ இந்த லென்த்து தான் வந்து என்னது? மை எக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 2 meters நடக்கிறீங்க அப்படின்னு வச்சிங்க அப்படின்னா திஸ் இஸ் 2. ஓகே, ஒய் ஆக்சிஸுக்கு பேரலாக ஒரு 3 meters நடக்கிறீங்க அப்படின்னா தட் இஸ் 3. இசட் ஆக்சிஸுக்கு பேரலாக ஒரு 0.5 meters நடக்கிறீங்க அப்படின்னா தட் இஸ் 0.5. ஓகேவா? அப்போ இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை நீங்கள் எப்படி ரீச் பண்ணியிருக்கீங்க? எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ். இந்த நம்ம ஆக்சிஸ்ன்னு சொன்னது எல்லாம்னு பார்த்தீங்கன்னா டைரக்ஷன். ஓகே, எக்ஸ் டைரக்ஷன் வழியாக, ஒய் டைரக்ஷன் வழியாக, அப்புறம் வந்து என்னது? இசட் டைரக்ஷன் வழியாக. ஓகே, ஸோ இப்போ இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ் வழியாக போகிறோம் இல்லையா? இப்படி போனோம் அப்படின்னா அது வந்து என்னது? கார்டீசியன் அல்லது ரெக்டாங்குலர் சிஸ்டம். ஓகே, ரைட். இப்போ இந்தது எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா இந்த டைரக்ஷன் என்னவாக இருக்கும்? தட் இஸ் திஸ் டைரக்ஷன் என்னவாக இருக்கும்? மைனஸ் ஏஎக்ஸ். இந்த டைரக்ஷன் ஏஒய் டைரக்ஷன் அப்படின்னா இந்த டைரக்ஷன் என்னவாக இருக்கும்? மைனஸ் ஏஒய் டைரக்ஷன். இந்த டைரக்ஷன் ஏஇசட் அப்படின்னா இந்த டைரக்ஷன் என்னவாக இருக்கும்? மைனஸ் ஏஇசட் டைரக்ஷன். ஓகேவா? அப்போது எக்ஸ் ஆக்சிஸோட ரேஞ்ச் வந்து என்னது? அது தட் இந்த வேல்யூ எங்கேருந்து இது வரைக்கும் இருக்கலாம்? எக்ஸு, ஒய், இசட். திஸ் கேன் ரேஞ்ச் ஃப்ரம் ப்ளஸ் இன்ஃபினிட்டி டு மைனஸ் இன்ஃபினிட்டி. ஓகேவா? திஸ் இஸ் த ரேஞ்ச். அதே போல் ஒய் ஆக்சிஸுக்கு வந்து என்னது? எவ்வளோ சின்ன வேல்யூ வேணால் இருக்கலாம், ஆர் எவ்வளோ பெரிய வேல்யூ வேணால் இருக்கலாம். மைனஸ் இன்ஃபினிட்டி. திஸ் இஸ் ஆல்சோ மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி. ஓகேவா? திஸ் இஸ் த ரேஞ்ச். அடுத்தது ஒரு பர்டிகுலர் வெக்டரை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது? ஓகே, எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் வெக்டர் ஏ வெக்டர் A1 AX டைரக்ஷன், தட் இஸ் திஸ் லென்த், ஓகே, ப்ளஸ் A2 AY டைரக்ஷன், தட் இஸ் திஸ் லென்த், ப்ளஸ் A3 AZ டைரக்ஷன், தட் இஸ் திஸ் லென்த். ஓகேவா? ஸோ அப்போ அதில் இந்த A1 அப்படின்றது என்னது? தட் இஸ் எக்ஸ் காம்பனண்ட் ஆஃப் வெக்டர் ஏ. A2 அப்படின்றது என்னது? ஒய் காம்பனண்ட் ஆஃப் ஏ வெக்டர். அடுத்தது A3 அப்படின்றது என்னது? இசட் காம்பனண்ட் ஆஃப் ஏ வெக்டர் அப்படின்றது. ஸோ இப்படி தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். அதே போல் இந்த கார்ட்டீசியன் கோஆர்டினேஷன் சிஸ்டத்தில் நீங்கள் என்னென்ன படிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இன்கேஸ் இந்த சிஸ்டத்துலேருந்து கொடுத்துருக்காங்க, அதை இங்கே இந்த சிஸ்டத்துக்காக மாற்றுறீங்க அப்படின்னா அந்த கன்வர்ஷன் டெக்னிக் தெரியணும். இப்போ இன்கேஸ் இது கொடுத்துருக்காங்க, இந்த உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதனுடைய கன்வர்ஷன் டெக்னிக் தெரியணும். நம்ம அடுத்து பார்க்கலாம். அடுத்தது இதனுடைய மேக்னிடியூட். இதனுடைய மேக்னிடியூட் என்னவாக இருக்கும்? இது நம்ம நேற்றே பார்த்தது தான். ஏ வெக்டர் மேக்னிடியூட் which is equal to A is equal to root of A1 square plus A2 square plus A3 square. ஓகேவா? இதை நம்ம ஆல்ரெடி பார்த்தது. இந்த A அப்படின்றது என்னது? திஸ் லென்த்து. இந்த அதாவது ஆரிஜின்லேருந்து இந்த பர்டிகுலர் ஸ்பேஸில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ். ஓகேவா? ரைட். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு என்ன பார்க்கணுன்னா யூனிட் வெக்டர். இது நம்ம ஆல்ரெடி யூனிட் வெக்டர் பார்த்தது தான். A வெக்டர் A cap is equal to A vector divided by that modulus. ஓகே, ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும்? A vector divided by இந்த டேர்ம் கீழே வந்துடும். ஓகேவா? அடுத்தது பொசிஷன் வெக்டர். ஆக்சுவலாக பொசிஷன் வெக்டர் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆரிஜின்லேருந்து எந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை பார்க்குறோமோ அதை கனெக்ட் பண்ணக்கூடிய வெக்டர் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? பொசிஷன் வெக்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பொசிஷன் வெக்டர் அப்படின்றத நம்ம எப்படி நோட்டேட் பண்ணுவோம்னா, ஜென்ரலாக ஆர் வெக்டர் which is equal to எக்ஸ் டைரக்ஷனில் எவ்வளோ இருக்குது, எக்ஸ் டைரக்ஷனில் எவ்வளோ இருக்குது, ப்ளஸ் ஒய் டைரக்ஷனில் எவ்வளோ இருக்குது, ஒய் டைரக்ஷனில் எவ்வளோ இருக்குது, ப்ளஸ் இசட் டைரக்ஷனில் எவ்வளோ இருக்குது. திஸ் இஸ் மை பொசிஷன் வெக்டர். வெரி 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 இம்பார்ட்டண்ட். இதை யூஸ் பண்ணி நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் படிப்பீங்க. அதுக்கடுத்து நான் டைவர்ஜென்ஸ் சொல்கிறப்போ இதோட அதாவது ஒரு பொசிஷன் வெக்டரோட டைவர்ஜென்ஸ் எவ்வளோ அப்படின்ற மாதிரிலாம் நிறையா படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ரைட். அடுத்து உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, இப்போ ஸ்பேஸில் 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, திஸ் இஸ் பாயிண்ட் P,
x1, x2, x1, y1, z1. அதே மாதிரி q is equal to, there is another point, இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது, இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது. இதோட கோஆர்டினேட்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா x2, y2, z2. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெக்டரோட ரெப்ரசன்டேஷன் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? அல்லது மேபி அதோட இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கலாம். ஓகேவா? அப்போ இந்த வெக்டர் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் PQ vector is equal to OQ minus OP. ஓகே, OQன்றது என்னது? x2 plus y2 plus z2 in the corresponding direction. ஓகேவா? அப்போ ஆன்சர் என்ன வரும்? x2, இதில் இந்த மைனஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்னது? x2 minus x1 என்ன டைரக்ஷனில்? AX டைரக்ஷன் ப்ளஸ் y2 minus y1 எந்த டைரக்ஷனில்? AY டைரக்ஷனில் ப்ளஸ் z2 minus z1 எந்த டைரக்ஷனில்? AZ டைரக்ஷனில். இதில் உங்களுக்கு தெரிய வேண்டிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுறது OP மைனஸ் OQவா அல்லது OQ மைனஸ் OPயா அப்படின்றது டவுட் இருக்கும். எப்போயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, டெயில் ஹெட் இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்னா இந்த பாயிண்ட் மைனஸ் இந்த பாயிண்ட் EMTலையுமே ஃபுல்லாமே அப்படி தான். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லாங் ஒயரில் கரண்ட் ஃப்ளோ ஆகுது, ஒரு பர்டிகுலர் லென்த்தில் நீங்கள் வந்து மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி கண்டுபிடிங்க அப்படின்னா எந்த பர்டிகுலர் பாயிண்டில் கண்டுபிடிக்கிறோமோ தட் பாயிண்ட் தான் வந்து என்னது? ஹெட். ஸோ அப்போது இதனுடைய வெக்டர் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லணும்? திஸ் பாயிண்ட் மைனஸ் திஸ் பாயிண்ட். இப்போ இன்கேஸ் இந்தது நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்? திஸ் பாயிண்ட் மைனஸ் திஸ் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி போடணும். பட் லென்த் சேமாக தான் வரும். பிகாஸ் நம்ம என்ன செய்வோம்? இதோட PQவோட மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறப்ப நீங்கள் என்ன செய்வீங்க? x2 minus x1 the whole square plus y2 minus y1 the whole square plus z2 minus z1 the whole square. ஓகேவா? ஸோ மேக்னிடியூட் கண்டுபிடிக்கிறப்ப ரெண்டுக்கும் சேமாக தான் வரும். x2 minus x1 the whole square அப்படின்னாலும் x1 minus x2 the whole square அப்படின்னாலும் ஒன்றா தான் வரும். பட் வெக்டர் நோட்டேஷனில் நீங்கள் சொல்கிறப்ப எப்படி சொல்லணும்? ஹெட்டில் இருக்கக்கூடிய பாயிண்ட் மைனஸ் டெயிலில் இருக்கக்கூடிய பாயிண்ட். ஓகேவா? ஸோ அப்போ என்ன வரும்? x2 minus x1 plus y2 minus y1 plus z2 minus z1 for PQ vector. QP வெக்டர் அப்படின்னா என்ன வரும்? x1 minus x2, y1 minus y2, z1 minus z2 அப்படின்ற மாதிரி போடணும். அடுத்தது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அண்ட் கன்ஃபியூசிங் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா லோக்கஸ் ஆஃப் த கார்ட்டீசியன். ஒரு பாயிண்ட்டை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது, அப்புறம் ஒரு லைனை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது, ஒரு சர்ஃபேஸை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது, அப்புறம் வால்யூம் வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது அப்படின்னு. பாயிண்ட் நமக்கு தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பேஸில் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்னா இந்த பாயிண்டோட லோக்கஸ் வந்து என்னது? வாட் இஸ் த பாயிண்ட்? x, y, z. தட் கேன் பி எனி வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் 2, 4, 3 இருக்கலாம். ஓகே, அல்லது வந்து -2, -0.5, -5.8 அப்படின்ற மாதிரி இருக்கலாம். ரைட்டா? இதில் மைனஸ் அப்படின்றது என்னது? இது y டைரக்ஷன் அப்படின்னா இது வந்து -ay. இது x டைரக்ஷன் அப்படின்னா இது வந்து என்னது? -ax டைரக்ஷன். இது az அப்படின்னா இது வந்து என்னது? -az டைரக்ஷன். ஓகேவா? ரைட். அப்போ பாயிண்ட் அப்படின்றது வந்து என்னது? மூணுமே ஃபிக்ஸ்டு வேல்யூஸ், எனி வேல்யூ. ஓகே, ஸோ P, A, B, C மூணுமே ஃபிக்ஸ்டு வேல்யூ, கான்ஸ்டன்ட் வேல்யூ. 2, 3 அல்லது 3, 4, 5 -5, 3, 4.3 அந்த மாதிரி வேல்யூஸ் போட்டோம் அப்படின்னா அது என்னது? இட் இஸ் கோயிங் டு கான்ஸ்டிடியூட் அ பாயிண்ட். அடுத்தது லைன் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்று மட்டும் வேரி பண்ண போகிறேன். P இது வேரியாக இருக்க போது. ஓகே, இது ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிற போகிறேன். ஓகேவா? அல்லது என்ன செய்யலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிட்டு இதை வேரி பண்ண போகிறேன். ஆர் என்ன செய்யலாம்னா தேர்டு இதை ரெண்டே ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிட்டு இதை வேரி பண்ண போகிறேன். அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகேவா? ஒன் பை ஒன்றா பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் வந்து என்னது? ஒய்யும் இசட்டும் வந்து ஃபிக்ஸ்டு வேல்யூஸ், வேறஸ் வந்து எக்ஸ் வந்து மாறப்போகுது. ஸோ வாட் இஸ் ஒய்? ஒய் இஸ் ஈக்குவல் டு பி. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து என்னோட பி அப்படின்னு வச்சுக்கோங்க. அண்ட் இசட் இஸ் ஈக்குவல் டு என்னது? சி. இதுதான் சி அப்படின்னா வந்து என்னது? வாட் இஸ் த பாயிண்ட்? B, C. This is the point. ஓகேவா? B, C. ஓகே, எக்ஸோட வேல்யூ கேன் பி எனிதிங், எனி வேல்யூ. 0வா இருந்துச்சு அப்படின்னா அது என்னது? இந்த பிளேன்லேயே தான். ஓகேவா? 0வா இருந்துச்சு அப்படின்னா இந்த பிளேன். அதுக்கப்புறம் 1ஆ இருந்துச்சுன்னா இது 2, 3, 4, 5 இந்த மாதிரி போயிட்டே இருக்கிறது. ஓகேவா? வேறு -1 அப்படின்னா அது என்னது? அந்த டைரக்ஷனில். அப்போது எனக்கு ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது? ஒரு லைன் கிடைக்குது. கரெக்டாக? விச் இஸ் parallel to
எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக எனக்கு ஒரு லைன் கிடைக்குது. ஓகேவா? அதே மாதிரி இது ரெண்டையும் ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிட்டு இதை மட்டும் வேரி பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? ஒய் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஒரு லைன் கிடைக்கும். லைக் திஸ். போர்ட்லேருந்து கொஞ்சம் தள்ளி இப்படி ட்ரா பண்ணுற மாதிரி. ஓகே, அடுத்தது இசட் ஆக்சிஸ் மட்டும் நான் வேரி பண்ணுறேன், மற்ற ரெண்டையும் ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னா வந்து என்னது, எனக்கு இசட் ஆக்சிஸ்க்கு பேரலாக வந்து ஒரு லைன் கிடைக்கும். ஓகேவா? ரைட். அப்போ லைன் அப்படின்றது என்னென்னு புரிஞ்சுதா? ரெண்டு ஃபிக்ஸ்டாக இருக்கணும், ஒன்று வேரியபிளாக இருந்துச்சு அப்படின்னு நமக்கு என்ன கிடைக்கும்? we are getting a line. அடுத்தது சர்ஃபேஸ். சர்ஃபேஸில் வந்து என்னது, இங்கே வந்து என்னது, எல்லாமே கான்ஸ்டன்ட் வேல்யூஸ், இங்கே ஒன்றே மட்டும் நான் வேரியபிளாக வச்சுருக்கிறேன். அடுத்தது ரெண்டு வேரியபிள் கொண்டு வர போகிறேன். அப்படி கொண்டு வந்தால் என்ன நடக்கும்? ஒன்று வந்து என்னது, பி வேரியபிள் கமா சி. அப்புறம் வேறு என்ன செய்யலாம்? வேரியபிள் இங்கே வந்து பி கமா வேரியபிள். அல்லது வந்து என்ன செய்யலாம்? ஏ கமா வேரியபிள். என்ன நடக்குது அப்படின்ற பார்க்கலாம். ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்குது, ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குது. ஓகேவா? இப்போ ஒய்யை மட்டும் நான் வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற போகிறேன். தட் இஸ் இதுக்கு நான் ட்ரா பண்ணுறேன், இதுக்கும் நீங்கள் விசுவலைஸ் பண்ணி பார்த்துக்கணும். ரைட். இப்போ ஒய் மட்டும் ஃபிக்ஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா என்ன கிடைக்கும்? ஒய் மட்டும் ஃபிக்ஸ்டாக இருக்குது, விச் மீன்ஸ் y is equal to b. y is equal to b அப்படின்னா என்னது? this is y is equal to b. ஓகே, ஓகேவா? எக்ஸ் வேரி ஆகுது, இந்த இதுக்கு நான் ட்ரா பண்ணுறேன். எக்ஸ் வேரி ஆகுது. எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கலாம்? 0வாக இருக்கலாம், ஆர் 1ஆக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கும். அடுத்தது -1ஆக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், 3ஆக இருக்கலாம். ஓகேவா? ஓகே, எக்ஸோட வேல்யூ வேரி ஆகுது. வாட் அபவுட் ஒய் வந்து என்னது? ஃபிக்ஸ்டு வேல்யூ. இஜெட் வந்து என்னது? 0வாக இருக்கலாம், ஆர் வந்து 1ஆக இருக்கலாம், 2ஆக இருக்கலாம், இன்ஃபினிட்டி வரைக்கும், இன்ஃபினிட்டி டைரக்ஷன் வரைக்கும் இருக்கலாம், அதுமாதிரி மைனஸ்லேயும் இருக்கலாம். ஸோ இட் இஸ் அ பிளேன். அப்போ ரெண்டை வேரி பண்ணுறோம், ஒன்றை மட்டும் ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிட்டு ரெண்டை வேரி பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது? ஒரு சர்ஃபேஸ் கிடைக்குது. சரியா? இந்த சர்ஃபேஸ் எதுக்கு பேரலாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் இசட் பிளேனுக்கு பேரலாக இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து என்னது? XY பிளேன். இது வந்து என்னது? XZ பிளேன். இது வந்து என்னது? YZ பிளேன். இப்போ நான் ஒய்யை ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்குது? XZ பிளேனுக்கு வந்து பேரலாக ஒரு சர்ஃபேஸ் கிடைக்குது. ஓகேவா? புரியுதா என்ன சொல்கிறேன் அப்படின்றது? whereas this distance is b. ஓகேவா? அதாவது ஆரிஜின்லேருந்து இந்த ஒய் ஆக்சிஸில் இந்த டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளோ பி. அதே மாதிரி நீங்கள் இதை வேரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? தட் இஸ் எக்ஸை ஃபிக்ஸ்டாக வச்சுக்கிட்டு இந்த ரெண்டையும் வேரி பண்ணீங்க அப்படின்னா எப்படி கிடைக்கும்? இது ஏ, இது வேரி ஆக போகுது, ஒய்யும் வேரி ஆக போகுது, அண்ட் தென் இசட்டும் வேரி ஆக போகுது. புரியுதா என்ன சொல்கிறேன் அப்படின்றது? ரைட். அடுத்தது தேர்ட், வால்யூம் அப்படின்னா வந்து என்னது? எல்லாமே வேரி ஆகுச்சு அப்படின்னா we say that வால்யூம். புரியுதா என்ன நடத்துகிறோம் அப்படின்றது? ரைட். இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது இது வந்து ஒய் ஆக்சிஸ், இது இசட் ஆக்சிஸ் அப்படின்னு இருக்கட்டும். எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்றது உங்களை நோக்கி வரக்கூடிய ஆக்சிஸ். ஓகேவா? திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேவா? இதுதான் எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ், இது இசட் ஆக்சிஸ். ஓகே, இப்போ இதுக்கு பேரலாக இதுதான் வந்து என்னது? இதுதான் வந்து என்னது? XZ பிளேன். ஓகேவா? இதுக்கு பேரலாக நம்ம என்ன இருக்குது? நம்மளுடைய பிளேன் இருக்குது, y is equal to b அப்படின்ற பிளேன் இருக்குது. அதே மாதிரி இதை நம்ம சொல்கிறப்ப இப்படி தான் சொல்லணும் அப்படின்னு கிடையாது. இதை நான் எப்படியும் சொல்லலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா y is equal to x is எங்கே? இது வந்து என்னது? x is equal to a பிளேன், இது y is equal to b பிளேன், இது z is equal to c பிளேன். z is equal to c அப்படின்னு சொன்னாலும் வந்து என்னதான்? பிளேன் தான். y is equal to b அப்படின்னு சொன்னாலும் that is a plane. x is equal to a அப்படின்னு சொன்னாலும் that is a plane. ஓகேவா? சரி, ரைட். இப்போ இந்த சர்ஃபேஸுக்கு யூனிட் நார்மல் என்னது? this is x axis, z axis, y axis. இந்த பென் இருக்கு இல்லையா, உங்களை நோக்கி வரக்கூடிய பென், இந்த வந்து என்னது? x axis. ஓகேவா? இதுக்கு பேரலாக ஒரு சர்ஃபேஸ் இருக்குது. இப்போ இந்த சர்ஃபேஸுக்கு பெர்பெண்டிகுலர் நார்மல் அப்படின்றது என்னது? this is that. தட் இஸ் இது என்ன டைரக்ஷன்? AY டைரக்ஷன். அல்லது எந்த டைரக்ஷன்? AZ டைரக்ஷன். சரி, இது -AY டைரக்ஷன். அப்போது ஒரு பர்டிகுலர் சர்ஃபேஸ், ஓகேவா, இதுக்கு பெர்பெண்டிகுலராக ட்ரா பண்ணோம் அப்படின்னா +AY டைரக்ஷன், அல்லது இந்த சைடில் ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா தட் இஸ் -AY டைரக்ஷன். இது எந்த சர்ஃபேஸுக்கு? இங்கே ட்ரா பண்ண இருக்கக்கூடிய சர்ஃபேஸ். இது இங்கே நோட்டேட் பண்ணுறப்ப என்னது? வேரியபிள் கமா b கமா வேரியபிள். தட் இஸ் y is equal to b அப்படின்ற பர்டிகுலர் பிளேனுக்கு பெர்பெண்டிகுலர் யூனிட் நார்மல் ட்ரா பண்ணேன் அப்படின்னா அதோட டைரக்ஷன் எப்படி சொல்லணும்? +or-AY அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ அப்போ சம்மரைஸ் பண்ணி சொல்லணும், எப்படி சொல்லலாம்? y is equal to b, that is a plane. What is the unit normal? That is +or-AY cap.
இப்போ இன்கேஸ் இந்ததுக்கு ட்ரா பண்ணி இந்ததுக்கு z is equal to c க்குன்னு சொன்னால் அப்படி சொல்லலாம் z is equal to c, that is a plane. What is the unit normal? Unit normal will be az cap plus or minus. அது ப்ளஸ் யூனிட் ப்ளஸ்ஸா மைனஸ் அப்படின்றது அதுக்கு அடுத்து பார்க்கலாம். அடுத்து தேர்டுக்கு வந்து என்னது x is equal to a, that is a plane. What is the unit normal? Plus or minus az. இப்போ இந்த கியூப் எடுத்துக்கோங்க. இப்போ this is the surface. இந்த surface வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா what is the surface? y is equal to b if it is y axis. Okay, இது x axis, இது வந்து என்னது z axis. What is this surface? இந்த surface அப்படின்றது என்னது x is equal to a. ஓகேவா? இந்த surface அப்படின்றது என்னது இந்த surface அப்படின்றது என்னது x is equal to 0. ஓகேவா? இந்த surface வந்து என்னது y is equal z is equal to c. இந்த surface அப்படின்றது என்னது it is a xy plane which is equal to என்னது z is equal to 0. இந்த surface என்னது that is xz plane எது 0வா இருக்கு y is equal to 0. அப்போ y is equal அப்போ நான் 1 by 1 சொல்றேன் y is equal to 0, z is equal to 0, x is equal to 0. ஓகேவா? அடுத்தது இந்த இது வந்து என்னது x is equal to a, z is equal to c and then y is equal to b. கரெக்டா? இப்போ யூனிட் நார்மல் அப்படின்ற ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணணும். எது பர்டிகுலர் இதுக்கு யூனிட் நார்மல் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த சர்ஃபேஸ் வந்து என்னது y is equal to b. அப்போ y is equal to bக்கு வந்து என்னது சர்ஃபேஸ் எதுவுமே இல்லாட்டாலும் y is equal to bன்னு சொன்னால் நீங்கள் என்னன்னு சொல்லிடணும் ப்ளஸ் ஆர் மைனஸ் a y அப்படின்னு சொல்லிடணும். பட் கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அவுட்வர்ட் நார்மல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா ஃப்ளக்ஸ் வந்து என்ன செய்யும் ஒரு இடத்துல பர்டிகுலர் இடத்துல இருந்து வெளியே போகும் பாசிட்டிவ் இருக்கு. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே இருந்து என்னென்னு சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ay direction. ஓகே, இந்த சர்ஃபேஸுக்கு வெளியே போகிறது வந்து என்னது மைனஸ் ay direction. ஓகேவா? அடுத்து இந்த சர்ஃபேஸுக்கு தட் இஸ் z is equal to c அப்படின்ற சர்ஃபேஸுக்கு வந்து என்னது az direction. இதுக்கு தட் இஸ் xy பிளேனில் இருக்கக்கூடிய z is equal to 0 அப்படின்ற பிளேனுக்கு திஸ் பிளேனுக்கு இது வந்து என்னது மைனஸ் az direction. ஓகேவா? அதே மாதிரி இந்த முன்னாடி இருக்கக்கூடிய சர்ஃபேஸுக்கு இந்த வந்து என்னது திஸ் வந்து என்னது ax direction. பின்னாடி இருக்கக்கூடிய அதுக்கு வந்து என்னது வெளியே போகிற மாதிரி எல்லாமே நான் ட்ரா பண்ணியிருக்கிறது வந்து என்னது வெளியே போகிற மாதிரி ட்ரா பண்ணியிருக்கேன். அப்போ அது என்னவாக இருக்கும் மைனஸ் ax direction. ஓகேவா? கரெக்டாக யூனிட் நார்மல் ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியணும். ப்ராப்ளம் வந்து சம்டைம்ஸ் மேக்னிட்யூட் மட்டும் கேட்டாங்க அப்படின்னா மேக்னிட்யூட் கண்டுபிடிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் டேரக்ஷனோட கேட்டாங்க அப்படின்னா அந்த இடத்துல தான் we have to put our head. ஓகேவா? ரைட். அப்போ திரும்ப சம்மரைஸ் பண்ணிடலாமா? பாயிண்ட் மட்டும் இருக்குது அப்படின்னா வந்து என்னது மூணுமே கான்ஸ்டன்ட். ஒரே ஒரு வேரியபிள் இருந்துச்சுன்னா தட் இஸ் லைன். ரெண்டு வேரியபிள் இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் சர்ஃபேஸ். மூணுமே வேரியபிள்ஸாக இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் வால்யூம். ஓகே, எக்ஸ் டேரக்ஷனில் இன்க்ரீஸ் ஆகுது, ஒய் டேரக்ஷனில் இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் தென் இஜெட் டேரக்ஷன் மூணு டேரக்ஷனுமே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படின்னா அது வந்து என்னது தட் இஸ் அ கியூப். ஓகே, சாரி தட் இஸ் அ வால்யூம். ஓகே, சம்டைம்ஸ் இந்த வால்யூம் சொல்கிறப்ப எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸில் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.5 மீட்டர் கமா ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.5 மீட்டர் ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.5 மீட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம் -5ல் இருந்து +5 வரைக்கும் எனக்கு வேரி ஆகுது. ஓகேவா? அப்போ மூணுமே அப்போ என்ன அர்த்தம் 0லேருந்து +5 0லேருந்து -5 எக்ஸ் டைரக்ஷனில். அது மாதிரி 0லேருந்து +5 -5 அப்போ 0லேருந்து +5 -5 அப்போ மூணே இது பண்ணி கம்போசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் யூ ஆர் கோயிங் டு கெட் அ கியூப். அப்போ இன்றைக்கி கிளாஸில் இவ்வளோதான், இதை பார்த்து முடிச்சாச்சு. தட் மீன்ஸ் கார்ட்டீஷியன் முடிச்சிட்டோம். ஓகேவா? கார்ட்டீஷியனில் நமக்கு தெரிஞ்ச பார்த்தது வரைக்கும் சம்மரைஸ் பண்ணிடலாமா? ஸோ கார்ட்டீஷியன் கோஆர்டினேட் அப்படின்னு சொல்லலாம், ரெக்டாங்குலர் கோஆர்டினேட் அப்படின்னு சொல்லலாம், எக்ஸ் கமா ஒய் கமா இசட். ஓகேவா? அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிஸ்டம் வந்து என்னது ஆர்த்தோ நார்மல் சிஸ்டம். ஓகேவா? ரைட். அடுத்தது எக்ஸ் கமா ஒய் கமா இசட்டோட ரேஞ்ச் வந்து என்னவாக இருந்தது -∞ இன்ஃபினிட்டி வரைக்கும் இருந்தது. ஒரு பர்டிகுலர் வெக்டரை நம்ம கார்ட்டீஷியன் கோஆர்டினேட்டில் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணோம் ax கேப் ப்ளஸ் ay கேப் ப்ளஸ் az கேப். இதில் ax அப்படின்றது என்னது ax கேப், அதாவது எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய காம்பனண்ட். இது வந்து என்னது ஒய் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய காம்பனண்ட், இசட் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய காம்பனண்ட் ஆஃப் வெக்டர் ஏ கிவன் வெக்டர். ஓகேவா? அதனுடைய மேக்னிட்யூட் வந்து என்னது மேக்னிட்யூட் அப்படின்றது என்னது ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் இருக்குது அப்படின்னா ஆரிஜின்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. ஸோ மேக்னிட்யூட் ஆஃப் தட் இஸ் ஈக்குவல் டு திஸ் ஸ்கொயர் ப்ளஸ் திஸ் ஸ்கொயர் ப்ளஸ் திஸ் ஸ்கொயருக்கு நம்ம என்ன செய்யணும் ரூட் எடுக்கணும். ஓகேவா? அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இது பொசிஷன் வெக்டர். இது உங்களுக்கு ஆக்சுவலாக தெரிஞ்சிருக்கணும். சம்டைம்ஸ் வந்து நமக்கு வெக்டராக கொடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரி நேமில் தான் கொடுப்பாங்க. பொசிஷன் வெக்டர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும் ஜென்ரலாக அதை எப்படி நோட்டேட் பண்ணணும் ஆர் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய் கமா இசட். தட் இஸ் எக்ஸ் ஏஎக்ஸ் வெக்டர் ஒய் ஏஒய் வெக்டர் இசட் ஏஇசட் வெக்டர். ஓகேவா? அடுத்தது ஒரு பர்டிகுலர்
இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய இது P அப்படின்னு வச்சுக்கோங்க, இது Q அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ PQ வெக்டர் நம்ம எப்படி சொல்கிறது? PQ வெக்டர் இஸ் ஈக்குவல் டு OQ மைனஸ் OP. ஸோ தட் இஸ் என்ன சொல்லியிருந்தோம்? ஹெட்டில் இருந்து திஸ் இஸ் x1, y1, z1, இது வந்து என்னது x2, y2, z2. எங்கே ஹெட் இருக்கோ that மைனஸ் டெய்லோட காம்பனண்ட் வேல்யூ. ஸோ அப்போ x2 மைனஸ் x1, y2 மைனஸ் y1, z2 மைனஸ் z1. அடுத்து ரொம்ப கன்ஃபியூசிங் அண்ட் இம்பார்ட்டண்ட்டானது பார்த்தோம் இல்லையா? என்னது? லோக்கஸ் ஆஃப் த கார்ட்டீசியன். வாட் இஸ் தி லோக்கஸ் ஆஃப் த கார்ட்டீசியன்? ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்ன வேணும்? பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு a constant in y direction, a constant in x direction, sorry z direction. ஓகேவா? அப்போ நமக்கு என்ன கிடைச்சது? a, b, c மூணுமே வந்து கான்ஸ்டண்ட்டாக இருந்தது அப்படின்னா we are going to get a point. லைன் அப்படின்றது வந்து என்னது? ஒரு வேரியபிள் இருக்கும், ரெண்டு கான்ஸ்டன்ட் இருந்தோம். அப்படி இருந்தது அப்படின்னா அதை நம்ம என்னென்னு சொல்கிறோம்? லைன் அப்படின்னு சொன்னோம். இப்போ எக்ஸ் மட்டும் வேரி ஆகுது அப்படின்னா வந்து என்னது? எக்ஸ் ஆக்சிஸுக்கு பேரலாக ஒரு லைன் இருக்கும், வேறஸ் ஒய் அண்டு இசட் வந்து என்னது? ஃபிக்ஸ்டு வேல்யூஸ். இப்போ ஒய் ஆக்சிஸுக்கு பேரலாக அப்படின்னா வந்து என்னது? ஒய் மட்டும் வேரி ஆகும், எக்ஸும் இசட்டும் வந்து என்னது? ஃபிக்ஸ்டு வேல்யூவாக இருக்கும். ரைட்டா? அடுத்தது சர்ஃபேஸ் அப்படின்றது என்னது? ரெண்டு வேரியபிள் இருக்கும், ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் y இஸ் ஈக்குவல் டு b அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா வந்து என்னது? எக்ஸ் இசட் பிளேனுக்கு பேரலாக தட் இஸ் ஒய்யோட வேல்யூ மட்டும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ரைட்டா? அதே மாதிரி இப்போ இன்கேஸ் எக்ஸ் மட்டும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னா ஒய்இசட் பிளேனுக்கு பேரலாக இருக்கும் அந்த சர்ஃபேஸ். அதனுடைய சர்ஃபேஸோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதான் இந்த சர்ஃபேஸ், வேறு எந்த டீட்டெயில்ஸுமே இல்லை அப்படின்னா நம்ம எப்படி சொல்லலாம்? ஒய் இஸ் ஈக்குவல் டு இசட் இஸ் ஈக்குவல் டு சி. இதுக்கு நார்மல் காம்பனண்ட் அப்படின்னு நம்ம எப்படி சொல்லலாம்? ஏஇசட் கேப் ப்ளஸ் ஆர் மைனஸ். ஓகேவா? இப்போ இன்கேஸ் இது வேரி ஆகுது அப்படின்னா இட் இஸ் இங்கே வேரி ஆகுது, இங்கே வேரி ஆகுது, அண்ட் தென் இது ஃபிக்ஸ்டு வேல்யூவாக இருந்துச்சு அப்படின்னா வாட் இஸ் த பிளேன்? த பிளேன் எப்படி நோட்டேட் பண்ணுறது? y இஸ் ஈக்குவல் டு b. வாட் இஸ் த யூனிட் நார்மல்? ப்ளஸ் ஆர் மைனஸ் ay. ஓகேவா? அடுத்தது வால்யூம் அப்படின்றது என்னது? எல்லாமே வந்து வேரி ஆச்சு அப்படின்னா வால்யூம் அப்படின்றது. ஓகேவா? சரி, அடுத்தது சர்க்குலர் சிலிண்டர் அப்படின்ற கோஆர்டினேட்டை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதில் கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய பாயிண்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த 6th பாயிண்ட் மட்டும்தான். மற்ற எல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், சிலிண்ட்ரிக்கலும் ஸ்பெரிக்கலும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், பட் ஈஸி தான். ஓகே, இது ரெண்டாக மாஸ்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா EMT ரொம்ப ஈஸியாகிடும். தேங்க்யூ.